Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா கிளாஸ் 8ல் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ரேஷனல் நம்பருக்குரிய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ரேஷனல் நம்பரில் அடுத்து என்ன படிக்க போகிறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ரேஷனல் நம்பர்ஸ் இப்படி ஒவ்வொன்றா படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸ் கிளாஸஸில் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பொதுவாக ரேஷனல் நம்பர்ஸோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னது, P by Q. Pங்கிறது நியூமரேட்டர், Qங்கிறது டினாமினேட்டர், Q நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், இதே மாதிரி தானே ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ராக்ஷன்லையும் நியூமரேட்டர் இருக்குது டினாமினேட்டர் இருக்குதுல்ல, அப்போ ஃப்ராக்ஷன் நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லலாமா? ரேஷனல் நம்பருக்கும் ஃப்ராக்ஷன்ஸுக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குதா? ரேஷனல் நம்பருக்கு அன்றா வர்ற நம்பர் சிஸ்டம்லாம் என்ன, அதுக்கும் ஃப்ராக்ஷன்ஸுக்கும் என்ன தொடர்பு, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது சொல்லாமல் இந்த கீழே இருக்க பாயிண்ட்ஸை வச்சு சொல்லி அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நம்பர் சிஸ்டத்தை நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். நம்பர் சிஸ்டத்தை ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு அதை ஒரு சின்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் மாதிரி பண்ணியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது நம்பர்ஸில் பொதுவாக 2 டைப் இருக்குது. ஒன்று ரியல் நம்பர்ஸ், இன்னொன்று இமேஜினரி நம்பர்ஸ். இப்போ நம்ம ரியல் நம்பர்ஸை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த பிலோ 10th நம்ம ரியல் நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் பர்டிகுலராக ரேஷனல் நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரியல் நம்பர்ஸுக்கு அன்றாதான் எது வருது, ரேஷனல் நம்பர்ஸ் வருது. இந்த ரேஷனல் நம்பர்ஸுக்கு அன்றாதான் என்னென்ன வருது, நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், இன்டிஜர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ், பிரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ், இதெல்லாம் இந்த ரேஷனல் நம்பருக்கு அன்றா வரக்கூடிய கேட்டகரி. ஸோ ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹோல் நம்பர்ஸே எடுத்துக்கலாம், நேச்சுரல் நம்பர்ஸே எடுத்துக்கலாம், இன்டிஜர்ஸே எடுத்துக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ரியல் நம்பருக்கு அண்டர் தி கேட்டகரி என்ன வருது, ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பருக்கு அன்றா இதெல்லாம் வருது. ஸோ ரேஷனல் நம்பர்ஸுக்குரிய கான்செப்ட் நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சிருந்தாலே ரிமைனிங் நம்பர் சிஸ்டத்தை பற்றி நம்ம ரேஷனல் நம்பர்ஸை வச்சே நம்ம படிச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே சில பாயிண்ட்ஸ் கோட் பண்ணியிருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்னா, எவரி நேச்சுரல் நம்பர் இஸ் எ ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு நேச்சுரல் நம்பர்ஸுமே ரேஷனல் நம்பர் தான் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது எதில் ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் இதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸ்லையுமே டினாமினேட்டரில் 1 இருக்கு. இந்த 1 எப்படி எழுதலாம், 1/1, 2 எப்படி எழுதலாம், 2/1, 3 எப்படி எழுதலாம், 3/1. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு நம்பர்ஸ்லையுமே, நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்க ஒவ்வொரு நம்பர்ஸ்லையுமே டினாமினேட்டரில் 1 இருக்குது. அப்போ அது P by Q அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. P by Qங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. நியூமரேட்டரில் இருக்குது P, டினாமினேட்டரில் இருக்குது Q, Q நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் நம்பர்ஸில் எல்லாமே நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் வரும், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வரும். ஸோ அது ரேஷனல் நம்பருக்குரிய ப்ராப்பர்ட்டியை, ரேஷனல் நம்பருக்குரிய ஸ்டாண்டர்ட் ஃபார்மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுனால ஒவ்வொரு நேச்சுரல் நம்பருமே ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. எவரி நேச்சுரல் நம்பர் இஸ் ஏ ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்னா என்னது, நேச்சுரல் நம்பர் சிஸ்டத்தில் ஒரு 0வை ஆட் பண்ணால் அதான் ஹோல் நம்பர். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேஸ்கெட்டில் ஆப்பிள் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நிறைய ஆப்பிள்ஸ் இருக்குது, அதை பூரா கவுண்ட் பண்ணுறதுனால நேச்சுரல் நம்பர்ஸில் கவுண்டிங் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். அதில் இருக்க ஆப்பிள்ஸை பூரா எடுத்துட்டா அதில் ஆப்பிள்ஸே இல்லாமல் இருந்தால் அது நத்திங் மென்ஷன் பண்ணுறதுக்கு 0, அப்போ ஹோல் நம்பருங்கிற கான்செப்ட் வருதுன்றலாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருந்தோம். இதுவும் என்னது, டினாமினேட்டரில் 1 இருக்குது. இப்போ 0 நம்ம 0/1 போடுறோம், 1 1/1 போடுறோம், 2 2/1 போடுறோம். இதுவுமே P by Q அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. Q நாட் ஈக்குவல் டு 0 சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுனால ஒவ்வொரு ஹோல் நம்பருமே ரேஷனல் நம்பர் தான் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வர்றோம். ஸோ செகண்ட் பாயிண்ட், எவரி ஹோல் நம்பர் இஸ் ஏ ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் இன்டிஜர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
ஜீரோக்கு இந்த பக்கம் நெகட்டிவ் நம்பர்ஸையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். -3, -2, -1, 0, 1, 2 இப்படி போயிட்டே இருக்கும். இதான் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ், நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் 0, அதுதான் இன்டிஜர்ஸ் கேட்டகரியில் வருது. இதுலையுமே நமக்கு டினாமினேட்டர்ல என்ன வரும்? எல்லாத்துலேயும் 1 தான் வரும். -3/1, -2/1, -1/1, 0/1, 1/1 எல்லாத்தோட டினாமினேட்டர்லையும் நமக்கு 1 தான் வரும். அப்போ ஒவ்வொரு இன்டிஜருமே ரேஷனல் நம்பர் அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ இன்டிஜர்ஸுக்கு உள்ளதா இந்த ஹோல் நம்பரும் நேச்சுரல் நம்பரும் இன்க்ளூட் ஆகும். இன்டிஜர்ஸ்க்குள்ளே இருக்கும். இன்டிஜர்ஸே ரேஷனல் நம்பருங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டா நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் அதுக்கு அன்றா வரனால அதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம வந்துடலாம். அப்புறம் என்ன சொல்றாங்க? எவரி ஃபிராக்ஷன் இஸ் எ ரேஷனல் நம்பர். இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட புரிஞ்சுக்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் எப்படி இருக்குது? டினாமினேட்டர்ல வேல்யூ இல்லாட்டியுமே நான் டினாமினேட்டர்ல 1 எடுத்து அதை நம்ம ஃபிராக்ஷனோ ரேஷனல் நம்பர் மாதிரி காமிக்கிறோம். இதெல்லாம் எல்லாமே அது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அப்ப இது என்னது? ரேஷனல் நம்பர். இது 0 சேர்க்கிறோம், இது ரேஷனல் நம்பர். இது நெகட்டிவ் நம்பர் சேர்க்கிறோம், இது ரேஷனல் நம்பர். பட் ஃபிராக்ஷன்னா என்ன? ரேஷனல் நம்பர்னா என்ன? ஃபிராக்ஷனுக்கும் ரேஷனல் நம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? ஒவ்வொரு ஃபிராக்ஷனையும் நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லலாமா? ஒவ்வொரு ரேஷனல் நம்பரையும் நம்ம ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? அதை பத்தி சொல்றதுக்காகத்தான் நம்ம நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜரை எடுத்தோம். இதை பத்தி ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் அது ரிலேட்டடா சொல்றதுக்கான ரீசன்ஸ் இதுதான். இப்ப இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் ஃபிராக்ஷன் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவே. அப்புறம் எதுக்கு சார் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜரை பத்திலாம் பேசுறீங்க அப்படின்னா, ஃபிராக்ஷன் ரேஷனல் நம்பர்ஸ்ல எல்லாம் அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல நமக்கு என்ன வரும்? இன்டிஜர்ஸ் வரும், ஹோல் நம்பர்ஸ் வரும், நேச்சுரல் நம்பர்ஸ் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபிராக்ஷனுக்கும் ரேஷனல் நம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சார் டிஃபரன்ஸ்னு சொல்றீங்க, பட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல ரெண்டையுமே சேமா தான் எழுதிருக்கீங்க. இங்கேயும் P/Q, Q not equal to 0 தான் போட்டிருக்கீங்க. இங்கேயும் P/Q, Q not equal to 0 தான் போட்டிருக்கீங்க. ஃபிராக்ஷனுக்கும் ரேஷனல் நம்பருக்கும் என்னதான் ஆக்சுவல் டிஃபரன்ஸ்? What is the actual difference between fractions and rational numbers? அந்த क्वेश्चन தான் இப்ப நமக்கு, அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் தான் இப்ப இந்த வீடியோ. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபிராக்ஷனும் P/Q ஃபார்ம் தான், ரேஷனல் நம்பரும் P/Q ஃபார்ம் தான். ஃபிராக்ஷன்லயும் Q not equal to 0 தான், ரேஷனல் நம்பர்லயும் Q not equal to 0 தான். ஃபிராக்ஷன்லயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கும், ரேஷனல் நம்பர்லயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கும். இப்போ நீங்க டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே சிமிலாரிட்டிஸா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த நியூமரேட்டர்ல இருக்க P, இந்த டினாமினேட்டர்ல இருக்க Q, இது ரெண்டுமே, அதாவது இந்த P and Q இது ரெண்டுமே ஹோல் நம்பர்ஸா இருந்தா அது ஃபிராக்ஷன்ஸ். ஹோல் நம்பர்னா என்னது? இதுதான் ஹோல் நம்பர். 0, 1, 2, 3, 4 வருதுல, இதுதான் ஹோல் நம்பர். இந்த ஹோல் நம்பருக்கு உள்ள இருக்கிற நம்பர்ஸ் நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்ல இருந்தா அது ஃபிராக்ஷன். அதே இது P and Q, இந்த P ஓட வேல்யூவும் Q ஓட வேல்யூவும், அதாவது நியூமரேட்டர்ல இருக்க P ஓட வேல்யூவும் டினாமினேட்டர்ல இருக்க Q ஓட வேல்யூவும் இன்டிஜர்ஸா இருந்தா அது ரேஷனல் நம்பர். இன்டிஜர்ஸா இருந்தா அது ரேஷனல் நம்பர். ஹோல் நம்பர்ஸா இருந்தா அது ஃபிராக்ஷன். இன்டிஜர்ஸ்னா என்ன வரும்? நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும், ஜீரோவும் வரும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் வரும். பட் ஹோல் நம்பர்ஸ்ல 0 பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். அப்ப ஃபிராக்ஷன்னா என்னது? நியூமரேட்டர்ல இருக்க P வேல்யூ, டினாமினேட்டர்ல இருக்க Q வேல்யூ ஹோல் நம்பர்ஸா இருந்தா அது ஃபிராக்ஷன். நியூமரேட்டர்ல இருக்க P வேல்யூ, டினாமினேட்டர்ல இருக்க Q வேல்யூ இன்டிஜர்ஸா இருந்தா அது ரேஷனல் நம்பர். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபிராக்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 3/2 அப்படிங்கிறது ஃபிராக்ஷன். இப்போ இதே இது -3/4 அப்படிங்கிறது, இது ஃபிராக்ஷன், இது ரேஷனல் நம்பர். ஏன்னா இது ரெண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலையுமே ஹோல் நம்பர்ஸ் தான் இருக்குது.
பட் ரேஷனல் நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ல நெகட்டிவ் இன்டிஜர் இருக்குது, கீழே பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குது. பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குது. அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே ஹோல் நம்பர்ஸாக இருந்தால் அது ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே இன்டிஜர்ஸாக இருந்தால் அது ரேஷனல் நம்பர். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நெவர் பி நெகட்டிவ்னு சொல்றாங்க. ஃப்ராக்ஷன்ஸ் கேன் நெவர் பி நெகட்டிவ். ஃப்ராக்ஷன்ங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் நம்பரா இருக்காதுன்னு சொல்றாங்க. ஃபார் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா இந்த 3/2 எடுத்திருக்கோம். இதுல நியூமரேட்டர்லையும் பாசிட்டிவ் தான் இருக்குது, டினாமினேட்டர்லையும் பாசிட்டிவ் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃப்ராக்ஷனுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -3/2 இருக்குது. இதை நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம், ஃப்ராக்ஷன் சொல்லலாம். பட் இந்த மைனஸை கட் பண்ணி விட்டா ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ இதை ஃப்ராக்ஷன் சொல்லலாம், ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். அப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஃப்ராக்ஷன்ல வராது. ஃப்ராக்ஷன்ஸ் கேன் நெவர் பி நெகட்டிவ், பட் ரேஷனல் நம்பர் கேன் பி நெகட்டிவ். இப்போ இந்த -3/4ல பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ். நியூமரேட்டர்ல -3 இருக்குது, டினாமினேட்டர்ல +4 இருக்குது. ஸோ நெகட்டிவ் டிவைடட் பை பாசிட்டிவ்னா நெகட்டிவ். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் கேன் பி நெகட்டிவ். ரேஷனல் நம்பர் வந்து நெகட்டிவாக இருக்கும், ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். நெவர் பி நெகட்டிவ்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். அப்புறம் என்ன சொல்றாங்க, ஆல் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர் பட் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் நாட் அ ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோமே, இப்போ உதாரணத்துக்கு இப்போ -3/4 அப்புறம் 3/2 இது வந்து ரேஷனல் நம்பர், இதுவும் ரேஷனல் நம்பர், ரெண்டுமே ரேஷனல் நம்பர் தான். பட் இதை இந்த 3/2 வந்து நம்ம ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த -3/4 நம்ம வந்து ரேஷனல் நம்பர் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த 3/2 நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம், ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். என்ன காரணம்னா இதுல நியூமரேட்டர்ல ஹோல் நம்பர், டினாமினேட்டர்ல ஹோல் நம்பர். அப்ப இது ஃப்ராக்ஷன் கண்றது கேட்டகரியா வருது. நியூமரேட்டர்ல பாசிட்டிவ் இன்டிஜர், டினாமினேட்டர்ல பாசிட்டிவ் இன்டிஜர், அப்ப இது ரேஷனல் நம்பர் கேட்டகரியிலே வருது. பட் இது பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல வந்து நமக்கு நெகட்டிவ் இன்டிஜர் இருக்குது, ஹோல் நம்பர் இல்ல. அப்ப இது ஃப்ராக்ஷன் கேட்டகரியில வராது, ரேஷனல் நம்பர் கேட்டகரியில தான் வரும். அப்ப இது ரேஷனல் நம்பர், இது ஃப்ராக்ஷன். இது ரேஷனல் நம்பர், இது ஃப்ராக்ஷன். இது ஃப்ராக்ஷன் பிளஸ் ரேஷனல் நம்பர். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம ரேஷனல் நம்பர் மட்டும்தான் சொல்ல முடியும். இதை நம்ம எப்படி சொல்லலாம், ஃப்ராக்ஷன் ஆர் ரேஷனல் நம்பர், ரெண்டு கேட்டகரியிலையும் நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது ஃப்ராக்ஷனை வந்து நம்ம ரேஷனல் நம்பர்னு வேற சொல்றோம், பட் ரேஷனல் நம்பரை ரேஷனல் நம்பர்னு மட்டும்தான் சொல்றோம். அப்ப எல்லா ஃப்ராக்ஷன்ஸுமே ரேஷனல் நம்பர், எல்லா ரேஷனல் நம்பருமே ஃப்ராக்ஷன் கிடையாது. எல்லா ஃப்ராக்ஷன்ஸும் நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம், பட் எல்லா ரேஷனல் நம்பர்ஸையும் நம்ம ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பாருங்க, 3/4 இதுல 0/1 இருக்கு, டினாமினேட்டர்ல வேல்யூ இருக்கு. இதுல இருக்கிறது எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் தான். இந்த எக்ஸாம்பிள் இருக்கிறது எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் தான். பட் இதுல பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் கிடையாது, நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்குது. -1/2, -9/2 நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்குது. மேல சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் இது ஃபுல்ஃபில் பண்ணும். இது ஹோல் நம்பர்ஸ், இது என்னது இன்டிஜர்ஸ். இதுல வந்து பாருங்க நெகட்டிவ் சிம்பிள் இருக்காது, பட் இதுல வந்து நெகட்டிவ் சிம்பிள் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ்க்குரிய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுனால இதை நம்ம ஃப்ராக்ஷன் சொல்றோம். பட் ஒவ்வொரு ஃப்ராக்ஷன்லுமே இன்டிஜர் நம்பர் இருக்கிறனால நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லிக்கலாம். பட் இதுல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் வருது, நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் வருது, ஹோல் நம்பர்ஸ் வரல. அப்ப இதுல இருக்க ஒவ்வொரு ரேஷனல் நம்பரையுமே நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்பர் சிஸ்டத்துல ரேஷனல் நம்பருக்கு அன்றா வரக்கூடிய எல்லா டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டத்தையும் நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்குரிய டிஃபரன்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ராக்ஷன்ஸையும் ரேஷனல் நம்பர்ஸையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் இனிமேல் அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், ரேஷனல் நம்பர் ஒரு கான்செப்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.